கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:17 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசனாம் பிரசனாம் தேவ பிரசனாம் ஹக பிரசனாம் பிரசனாம் தேவ பிரசனாம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உரரா ரிகரா ரிகரகாரரா ரிப்பரா ரிப்பரா ரிகரகாரரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பவரா ரபரா ரகரகரரா. எனம் அமை அறியனுமே, எனாம் அமை அறியனுமே, எனாம் கிட்டி சேரனுமே, எனாம் கிட்டி சேரனுமே. ரபுரா ரபரா ரபரபாரரா. ஆட்கண்ட அதிசயமே, ஆட்கண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே. உபுரா ஓபரா ஓபரபாரரா. துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே என் மனவாளனே, துணையாளரே என் மனவாளரே. ககரா ரிகரா பீகரகாரரா. அநாதிதேவன் அடைக்கலமே, அநாதிதேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே. லல்லலா ரகலா ரகரகாரரா. சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, சீர்படுத்தம் சிருஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தம் துணையாளரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மாள் பிரைஸ் லார்ட். ஏசாயா 10வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் செய்தியை கற்றுக்கொள்ளும். லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 10வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் ஒளியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்னியை, அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலையும் ஆகி அவர் கண்வட்டாரர். ஒரே நாளிலே அவனுடைய முச்செடியையும் நெருஞ்சலையும் தகித்து பட்சித்து. லைட் ஓர், ஓ மேல கோடு போட்டிருக்கேன், ஆர் ஓர் ஓர் லைட். இது எல்லாமே ஹீப்ரு வேர்ட், கிரேக் கிடையாது. லைட்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்துல ஆதியிலே தேவன், இது ஃபாதர் காட் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், கிரியேட்டர். 2வது நம்ம பார்க்கிற பூமியானது ஒழுங்குமே வெறுமையானது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவர். இது திருத்துவத்தின் 3வது நபர். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிறார். வெளிச்சம் உண்டாயிற்று. யோவான் 1வது அதிகாரம்
முதல் வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு. தேவனிடத்தில் இருந்த வார்த்தை 14வது வசனத்துல லைட் மாமிசமா மாறுது. ஆனா இங்க 2வது வசனத்துல 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிற. எப்ப தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படி சொல்றாரோ உடனே அவருக்குள்ள இருந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியானவராக உலகத்துக்கு வந்துட்டார். இதான் மேட்டர். அத நம்ம ஏசாயா 60வது அதிகாரம் 19வது வசனத்துல நித்திய வெளிச்சமாக பார்க்கிறோம். நித்திய வெளிச்சம்னா நித்தியத்திற்கும் அவர் தான் வெளிச்சம். ஏசாயா 45:18 பூமியின் மனுஷர்கள் வாசம் பண்ணதற்காக ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அங்க உண்டு பண்ணதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். நானே உலகத்திற்கு வெளிச்சம் 2 இடத்துல யோவான் சொல்லியிருக்காரு. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனம் 12:46 தான் ஒளியானவர். இந்த ஒளியானவர் இந்த ஒளி லைட் ஆதியாகமம் 44வது அதிகாரத்துல வேற ஒரு கோணத்துல இருக்காது. அவங்களுக்கு லைட்டை காட்சி பிரைட் லைட். 44:3 ஆதி காலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டிக்கொண்டு. ஆதி காலையிலேங்கிறத லைட். அதாவது இந்த லைட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருளுக்கு ஆப்போசிட். அதிகாலையில ஒரு லைட் வரும். அந்த லைட் வர்றதுக்கு முன்னாடி இருள் இருக்கும். அந்த நேரத்தில் வர்ற லைட்டை தான் ஓ மேல போட்டு வெளிச்சம் டார்க்னஸ் ஆப்போசிட். ஏசாயா 5வது அதிகாரம் 2 ஆப்போசிட்டாக இருக்குதுங்கிறத பைபிள் காட்டுது. ஒளி இருள், ஒளி இருள். ஏசாயா 5வது அதிகாரம் 20 தீமையை நன்மை என்று. அவங்க தீமையை பார்க்கும்போது நன்மையை சொல்றாங்க, நன்மையை தீமை சொல்லி. இருளை வெளிச்சமாகும், வெளிச்சத்தை இருளாகும். ஒளி வெளிச்சம் லைட் ஓர். இப்ப ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்துல அந்த ஓர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒளியானவர் இந்த பூமிக்கு வர்றத தீர்க்க தரிசனமாக ஏசாயா எப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் தேசத்திலே குடிக்கிறவர்கள் மேல் ஓர் பிரகாசித்து, ஓர் பிரகாசித்து. லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது அந்த அர்த்தம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கிரியேஷன் அதிகாலையில் ஒரு லைட் வருதுங்க. அந்த லைட்டை 2 சாமுவேல்ல பார்க்க போறோம். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனம். இதுதான் அந்த ஒரு நாள் ஆரம்பிக்கும் போது இருள் முடிஞ்சிட்டு அந்த வெளிச்சம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒளியானவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பார். பூமியிலே புல்லை போல. அந்த பூமியில இருக்கிற புல் செத்து போய் கிடக்கும். இது அதுக்கு உயிரை கொடுக்கும். சரி, முதல்ல உங்களுக்கு காமிச்சிட்டேன் லைட். 2வது ஃபயர். எஸ் எஸ் ஃபயர். இ மேல ஒரு கோடு. எஸ் ஒய்இஎஸ் கிடையாது, இ எஸ் இ நாளை இ இழுத்து எஸ் ஃபயர். இது தேவ பிரசனம் அப்படின்னு பார்க்கிறோம். தேவ பிரசனம் அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு கொடுத்துட்டு தன்னுடைய பிரசனத்தை காட்டுறாரு. அதன் மூலமாக அவர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். எதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார்னா ஒரு வாக்கு தத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அத ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். சூரியன் அஸ்தமித்தது. ஃபயர். ஆபிரகாம் இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்கள் நடுவில் கடந்து போகிற அக்னி ஜுவாலை. ஃபயர். நம்முடைய ஆண்டவர் அக்னியாக இருக்கிற தேவன். ஃபயர். தேவ பிரசனம் அப்படின்னு பார்க்கிறோம்.
தேவ பிரசன்னத்தை இன்னும் ஆழமாக நாம புரிந்து கொள்வதற்கு லேவியராகமம் 9வது அதிகாரம் 24 9:24 தேவ பிரசன்னம் ஆண்டோடைய அவர்கிட்ட இருந்து புறப்படுகிற அன்றைய கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தில் விழுந்த சர்வாங்க தகன பலி எல்லாம் கொழுப்பெரும் எரித்து விட்டது. அதாவது அக்னி வந்தா எரியணும், இல்லைன்னா அது அக்னி கிடையாது. என்னாகமும் 11வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய அக்னி அவருக்கு பற்றி எரிந்தது. அது எரிஞ்சிச்சா அழிவு வரும். சங்கீதம் 89வது அதிகாரம் 46வது வசனத்துல, சங்கீதம் 89:46 தாவீது தேவனுடைய கோபத்தை அக்னியாக பார்க்கிறார். சரி, உங்களுக்கு 2 காமிச்சாச்சு. 3வது ஹோலி, பரிசுத்தர். முதல் வசனத்தை வாசிக்கிறேன், அப்புறம் பார்க்கிறேன். எசாயா 10வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும் அதன் பரிசுத்தர். பரிசுத்தர் கடாஷ். கடாஷ் கியூல இருக்கு பாருங்க. ஹோலி QADYS. கடாஷ் QA கா QM கடாஷ். கடாஷ் ஹோலி பரிசுத்தர். பியூர், மோஸ்ட் பியூர். தங்கம் இருக்கு, தங்கத்துக்கு ஒரு செப்பு சேர்க்கிறாங்க. ஆனா செப்பு சேர்க்காத 100% தங்கம் 24 கேரட், மோஸ்ட் பியூர். ஆண்டவர் சந்திக்க வருகிறார் மக்களை சீனாய் மலையில். சீனாய் மலையில சந்திக்க வரும்பொழுது மோசே அந்த பரிசுத்தமான ஆண்டவரை சந்திக்க அவருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் மக்களை என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 யாத்ராகமம் 19வது அதிகாரம் பாருங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வாழ்ந்து அவளை பரிசுத்தப்படுத்தினான். கடாஷ் பியூர். அதனாலதான் என்னாகமும் 5வது அதிகாரம் 17வது வசனம் ஒரு பரிசுத்த ஜலத்தை பார்க்கும். பியூரிஃபை பண்றதுக்கு பரிசுத்த ஜலம். எசாயா 58:13 பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பரிசுத்த தேவனோட சம்பந்தப்பட்டது எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். சரி, கடைசியாக நான் பார்த்து முடிக்க போறோம். அது எரிக்கும். பர்ன்ஸ். பர்ன். சராப். சராப் எரிக்கிறது. பர்ன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல பாபில் கோபுரத்தை கட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம் சுடுவோம், செங்கலை சுடுவோம். செங்கலுக்கு ஒரு களிமண் ஒரு மோல்டில் வச்சு அப்புறம் அதை கொண்டு வச்சு சுடுவோம். சராப். சராப். நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 52வது வசனத்துல ஒரு ஊருக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற மர கதவு இருக்கு, அதை அவங்க சுட்டு எரிக்கிறாங்க. சராப். எரேமியா 36வது அதிகாரம் 25வது வசனத்துல வேதாகமம் கண்டடிக்கப்படுகிறது. வேத சுருள். அத ராஜா சொல்றான், கத்தியில கிழிச்சு அந்த தீர போட்டு எரிச்சிரு அப்படிங்கிறான். ஆமோஸ் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கம் 1064. ஆமோஸ் 2:1. அவன் ஏதேமினுடைய கடைசி லாசம் ஏதேமுடைய ராஜாவின் எலும்புகளை நீராக சுற்றழித்து போட்டானே. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க இருக்கிறோம். அது எசேக்கியேல். ஐந்து 4. எசேக்கியேல் 5:4. சராப் பர்ன்ஸ். ஆகையால் அதன் கொஞ்சம் எடுத்து அது தீயின் நடுவில் எரிந்து
அதை அக்னியினால சுட்டெரிப்பாயாக. ரைட், லாங்குவேஜை பார்த்தாச்சு. நீ நம்ம வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். இஸ்ரவேல் ஒளியானவர். ஒளிங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஆண்டவர் உண்டு பண்ணின ஒரு காரியங்க, வெளிச்சம். இப்ப இருள்ங்கிறது நேச்சுரலா இருக்குது. இப்ப என் முகம் தெரியணுங்கிறக்காண்டி இங்க ஒரு லைட், அங்க ஒரு லைட், இங்க ஒரு லைட், எத்தனையோ லைட்டை போட்டுருக்கேன். இந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இருள் உள்ள வந்துருச்சு, டார்க்னஸ். அப்போ இந்த இருள்ங்கிறது தான் உண்மையான காரியம். ஆனா இந்த இருளை நம்ம எப்படி பார்க்கலாம்? பாவ இருள். பாவ இருள் இறந்த இடத்துல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒளியானவர் மத்தேயு 4வது அதிகாரம் 14 கடற்கரை அருகே யோர்தான் அப்புறத்துள்ள இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உலகத்துல பாவத்தை யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை, அது இருள். ஆனா அந்த இருள் இடத்துல ஒளியானவர் எப்படி பெரிய வெளிச்சத்தை போல் வருகிறார். இதற்காக நம்மளை ஒளியின் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. உங்களுக்கு நான் சொன்னேன், எனக்கு நேற்று சாயங்காலம் ஒரு செய்தி சொன்னேன், ஜீவனுள்ள தேசம். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியாது. ஜீவனுள்ள தேவன், அந்த தேவன் வாசம் பண்ணுகிற இருள் கிடையாது, அது வெளிச்சம். அந்த ஜீவனுள்ள தேசத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இங்க பாக்குறது இருள் தேசத்தில் வெளிச்சத்துக்கு மரண இருளில் இருக்கிற திசைக்கு வெளிச்சம் உதித்தது. சரி, இந்த ஒளியானவரை நீங்க எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 60:19. இது 1000 வருட அரசாட்சியில நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சமாயிரம். ஏன் சூரியன் வெளிச்சமாயிராது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அழிக்க போகிறார். இந்த வானத்தை அழிக்க போகிறார். இந்த வானத்தில் இருக்கிற சூரியனை அழிக்க போகிறார். புதிய வானம் புதிய பூமி வரும். இந்த புதிய வானம் புதிய பூமியில என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் தன் வெளிச்சத்தை தனக்கு பிரகாசம் பண்ணாமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு. உன் சூரியன் உனக்கு அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் மறைவதில்லை. இது ஒரு புதிய ஆசீர்வாதம். நம்ம போக இருக்கிற புதிய வானம் புதிய பூமியில ஒளியானவர் ஒரு சூரியனை போல சந்திரனை போல இருப்பார். இந்த சூரியனை அழிச்சிருவாரு, இந்த சந்திரனும் இருக்காது. ஏன்னா சந்திரன் இருக்கிற சூரியன்றது தான், அது அங்கிருந்து வெளிச்சத்தை கொடுக்கணும். இந்த ஒளியானவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும். இவர் 2வது வருகையில எப்படி இருக்க போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும். மத்தேயு 2:11-10. அந்த நட்சத்திரத்தை கண்டபொழுது, அது அவருடைய நட்சத்திரம். சூரியன் பேருங்க, சந்திரன் பேரு, ஆனா அவர் நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தான் இந்த ஒளியானவர் எங்கே இருக்கிறான்னு சொல்லி வழி காட்டி கொண்டு வந்துச்சு. இந்த நட்சத்திரத்தை நீங்க எப்படி பார்க்க போகிறோம் இந்த ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளியானவருக்கு வேற ஒரு பேர் கிடைக்கப்படுங்க. வெளிப்படுத்துறது 22வது அதிகாரம் 16. சபைகளை இவளுக்கு உங்களுக்கு சாட்சி அறிவிப்பது இயேசு ஆகிய நான் என் துணை, நான் தாவீதின் வேறு ஆரிஜின். தாவீதின் வேர் அப்படின்னா, நான் டாக்டர் லைசானுடைய மகன், என் மக டீனா தேவியா என்னுடைய மக, ஸ்டீவ் ஜேடன் என்னுடைய பேரன். அப்படி அந்த லீனியாலஜி நான் பார்க்கிறேன். அத நான் என் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். பாத்தீங்க, அந்த ஒளியானவர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம்
அவர் இருக்கிற இடத்தை கொண்டு போவதற்கு அவருடைய நட்சத்திரம் உதவி செய்தது. சரி, சங்கீதம் 84வது அதிகாரம் 11. இந்த ஒளியானவர் நமக்கு ஒரு கேடகமாக ஷீல்ட், ஒரு ப்ரொடெக்ஷன். தேவனாகிய கர்த்தர் சூரியன், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். சூரியன்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மெயினா 2 நல்ல காரியங்கள். ஒன்று லைட், ஹீட். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஒரு அழகான ஒரு ட்ரிஸ்லிங் இப்பயும் இது லேசா அப்படி போகுது. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா குளிர். ஆனா இப்ப தேவை என்னன்னா லைட் பிளஸ் ஹீட். கர்த்தர் கிருபையும் மகிமையும் ஆவார். உத்தமமே நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதீராரோ. இது லைட் பிளஸ் ஹீட் சூரியன். இவர் நமக்கு எப்படி இருக்க போகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 21வது அதிகாரம் ஒளியானவர் 21 22 அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வவல்லமை இருக்கிறது. நகரத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க சூரியனும் சந்திரனும் இருக்க வேண்டியது. தேவனுடைய மகிமையை அதனுடைய பிரகாசித்து ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு விளக்கு. சரி, வாசனத்தினுடைய ஆழத்தை மட்டும் பார்த்து நம்ம அதை முடிக்க போயிடும். 10வது அதிகாரம் 17வது வசனத்துல இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்னியும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் இருந்தார். சிந்தையுமே அவர் முகத்துல துப்புனாங்க, அவரை கேவலப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. சிலுவையில் இருக்கும்போது சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனை இறங்கி அத்தனை அவமானத்தையும் அவர் சகிச்சுக்கிட்டார். ஆனா 2வது வருகையில அவர் எரிகிற அக்னி ஜுவாலையோடு வர இருக்கிறார். எரிகிற அக்னி ஜுவாலையோடு அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலயமாக அவர் மாறுகிறார். பரிசுத்தரா? ஆம், அவர் தான் பரிசுத்தர். ஆனா அவர் எப்படி மாறுகிறார்னா அக்னி ஜுவாலையாக மாறுகிறார். எதற்காக அக்னி ஜுவாலையாக வருகிறார், எப்பொழுது வருவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல அக்னி ஜுவாலையா மாறதுக்கு காரணம் இதாங்க, செகண்ட் கமிங். கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எப்படி ஆகும்? 2 காரியம், 2 கூட்டத்தை நாங்க பார்க்கிறோம். 7வது வசனம், தேவனை அறியாதவர்களுக்கு 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 7வது. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத நீதி செலுத்தணும். ஒரு கூட்டத்தார என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்நாளிலே 9வது வசனம், தம்முடைய பரிசுத்தவான்கள் கடாஷ், அவர் பரிசுத்த, அவரோட நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தரா இருக்கீங்க. நீங்கள் என்னுடைய மகிமைப்படத்தக்கதாகவும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசினாலே 10 அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாக. 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். இதுதான் அவருடைய வருகையினுடைய ஒரு காரியம். சரி பாருங்க, ஒரே நாளிலே அவனுடைய முட்செடியையும் நெறிஞ்சலையும் தகித்துப்பட்டு, அவனுடைய முட்செடி நெறிஞ்சலை தகித்துப்பட்டு. இந்த முட்செடிங்கிறது சாபம். அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் சாபத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் வர பர்டிகுலர் டேல நீங்கெல்லாம் கொஞ்சம் வயசு பொண்ணுங்கம்மா, 5 கிலோமீட்டர் நடக்கிறதுல அவங்களுக்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. நான் இன்னைக்கு காலையில் ஒரு வாக் போயிட்டு வந்துட்டேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கெல்லாம் டெய்லி நடக்கணும். சும்மா இந்த கம்பல்சரியா டியூட்டி போடுற அன்னைக்கு மட்டும் நடந்தா சிக்கல் வரும். சரி, அதுவும் பிரச்சனை, உனக்கு ஜெபம் பண்ணுவோம். ரைட். இப்ப பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அவன் சாபத்தில் இருக்கான், தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப பெருமை, நான் நினைச்சா நான் எல்லாத்தையும் அழிச்சிருவேன். அவன் என்ன செஞ்சாடுற மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 14 வசனம், ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆசையை, இஸ்லாமிய மக்களுடைய ஆசையை கண்டுபிடித்து
அதெல்லாத்தையும் வாரி கொண்டு போனேன். ஒருத்தன் கூட அசைக்கக்கூடாது, செட்டியா இப்படி எல்லாம் இருந்துட்டு சொல்றான். இப்போ ஆண்டவர் ஒரு சாபத்தை அனுப்புறாரு. சாபத்தை வெளியில பார்க்கும்போது பெரிய ஹாப்பியா தெரியுது. ஆனா உள்ள இருக்கிற சாபம் முச்செடி தங்கித்து போட்டோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இறக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒளியான வார்த்தையை கொடுத்து தியானத்திற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.